ஐடிஎஃப் முழுமையாக இஸ்ரேலுடைய இராணுவத்திற்கு எந்த பகுதியிலும் கால் வைப்பதற்கு கசாவில் இடமில்லை என்பதுதான் ஹமாஸினுடைய கோரிக்கை. அதுதான் நியாயமானதாகவும் இருக்கும். ஆனால் இந்த அக்ரிமெண்ட் ஒரு 60 நாட்களுக்கு மட்டும்தான். இஸ்ரேலை போன்ற மனித விரோதமான இராணுவத்தினுடைய செயல்பாடுகளை 600 நாட்களை தாண்டியும் தொடர்கிறது. பொதுமக்கள் கொலை, அதை போன்று முகாம்களையும் பள்ளிகளையும் மருத்துவமனைகளுமே அவர்கள் கொலை செய்கிறார்கள். அமெரிக்காவுடைய ஸ்டீவ் விட்காஃப் கடந்த முறை இருந்த அந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்ப இந்த முறை பல தடைகள் இருப்பதாகவும் கூட ஹமாஸினுடைய செய்தி நமக்கு தெரிவிக்கிறது. ஹமாஸினுடைய நிரந்தர சீஸ்ஃபயர் மட்டுமல்லாமல் அவர்கள் பல புதிய கண்டிஷன்கள் அல்ல, ஒரு தேவையான விவகாரத்தை தான் ஹமாஸ் சொல்கிறார்கள். நிரந்தரமான ஒன்று, நிரந்தரமான சீஸ்ஃபயர், போர் இருக்கக்கூடாது, ஐடிஎஃப் வெளியேறிவிட வேண்டும்.